Hey guys, this is DSP. A very big hi to all the Behind Woods viewers. I wish you all a very sweet and colorful and full of lights Diwali. ரொம்ப என்ஜாய் பண்ணக்கூடிய இனிய தீபாவளி உங்க சொந்தமாகட்டும். Yeah, I'm really very happy that Damarugam has become my 50th film. இதுல முதல்ல நான் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கணும். ஏன்னா தெலுங்கு மக்கள் மட்டுமே இல்லாம தமிழ் மக்கள் என்ன ரொம்ப ஒரு பெரிய வரவேற்பை கொடுத்திருக்காங்க. தமிழ்ல நான் பண்ண படங்கள் கம்மியா இருந்தாலும் அதோட வெற்றி ரொம்ப பெருசா இருக்கு. ஆடியோஸும் சரி, சாங்ஸும் சரி, படங்களும் சரி. ஸோ ரொம்ப கம்மி டைம்லேயே எனக்கு ஒரு பெரிய பேர் வாங்கி கொடுத்துருக்கீங்க. ஸோ ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு இது. அண்ட் நான் வளர்ந்து ஒரு சென்னையாக இருக்கிறதுனால நான் சின்ன பிள்ளைங்க எனக்கு என்ன ஒரு ஆசை இருக்குன்னா, சென்னை ரோட்டில் நான் நடக்கும்போது என்னோட பாட்டெலாம் கேட்கணும், கடலெல்லாம் கேட்கணும் அப்படின்னு நான் ஸ்கூல் போகும்போது நான் நினச்சிட்டு இருப்பேன். அந்த மாதிரி இப்போ நடக்கிறது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த 50 படம் நான் கம்ப்ளீட் பண்ணுறத each and every music lover, each and every fan that has made this possible in the through all these films என்ன சப்போர்ட் பண்ணி என்னோட மியூசிக் ரசிச்சு கேட்ட எல்லாருக்குமே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இதுல இன்னொரு ஸ்பெஷல் என்னோட முதல் படம் தேவி. அது அப்போ தமிழ் அண்ட் தெலுங்குல ஒரே நாள் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் லார்ட் சிவா பத்தி இருக்கும், சிவன் பத்தி ஸ்லோகாஸ் அதெல்லாம் பண்ணி தான் நான் ஆரம்பிச்சேன். அப்போ ஸ்டார்ட் பண்ண 17 years. எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமா பார்ப்பாங்க, இவ்வளவு கஷ்டமான படத்தை இந்த வயசுல எப்படி இந்த பையன் பண்றான் அப்படின்னு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ அதை மறக்க முடியாத ஒரு படம். ஸோ தேங்க்ஸ் டு MS ராஜு சார் அண்ட் டைரக்டர் கோடிராம் கிருஷ்ணா சார் அந்த படத்தை எனக்கு கொடுத்து என்ன மியூசிக் டைரக்டர் ஆக்குனதுக்கு. இதுல என்ன ஸ்பெஷாலிட்டின்னா, அதே போல என்னோட 50வது படம் டமருகமும் திருப்பி இட்ஸ் லிங்க் டு லார்ட் சிவா. அண்ட் அதுல கூட சிவனை பத்தி ஸ்லோகாஸ் இது நிறைய பண்ணிருக்கோம். அண்ட் அதுல ஹர ஹர சங்கர சிவ சிவ சங்கரங்கிற சாங் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. ஒரு சிவன் சாங் மாஸ்ல, அதாவது ஆட்டோஸ்லயும் ரிக்ஷாவிலையும் கூட பிளே பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு சாங் ஹிட் ஆனது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே போல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தாலாட்டு பாட்டு நான் பண்ணிருக்கேன் டமருகம் படத்துக்கு. அதுவும் ஒரு ஸ்பெஷாலிட்டி. அதனால எங்க அம்மாவை வச்சு அந்த பாட்டு இனாகிரேட் பண்ண வச்சிருந்தேன். ஆடியோ ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு. ஸோ நான் இளையராஜா சாருடைய பரமரசம் எல்லாருக்குமே தெரியும். அதுவும் அவருடைய தாலாட்டு பாட்டுனா அதுக்காக உயிர் கொடுக்குறவங்க இல்லாம இருக்க மாட்டாங்க. எல்லாருமே ராஜா சாரோடைய தாலாட்டு பாட்டுனா அவ்வளவு உயிர். ஸோ அதுதான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். ஸோ அவர் ரேஞ்சுக்கு வேற பண்ண முடியாது தான். பட் அவர் ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டு அந்த தாலாட்டு பாட்டு நான் பண்ணியிருந்தேன். அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாமே என்னோட 50th ஃபில்மே அமைஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் படிச்சது வளர்ந்தது எல்லாமே சென்னையில தான். ஸோ சென்னைன்னா ஒரு ஸ்பெஷல் அஃபெக்ஷன் அண்ட் அட்டாச்மெண்ட் எனக்கு. ஸோ என்னோட ஸ்டுடியோ வீடு எல்லாமே இங்கே தான் இருக்கு. என்னோட ஸ்டுடியோ பார்த்தீங்கன்னா அது ஸ்டுடியோ மாதிரியே இருக்கக்கூடாது. ஒரு ஒரு ரொம்ப ஒரு என்ன சொல்லலாம், ஏன்னா நான் 24 hours ஸ்டுடியோலே இருப்பேன். ஸோ ஜெனரல் ஸ்டுடியோ என்னன்னா ரொம்ப நேரம் இருந்த போர் அடிச்சு அப்படி எல்லாமே க்ளோஸ்டா, ஐயோ எப்படா வெளில போகலாம் அந்த மாதிரி தோணும். பட் என்னோட ஸ்டுடியோ பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளோட ஒரு பிடிச்ச ஒரு ரூம்ல உட்கார்ந்த சில பேர் பாத்தீங்கன்னா இந்த ரூம் என் வீட்டுல இந்த ரூம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த ரூம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு ரூமும் எனக்கு பிடிக்கிற மாதிரி டிசைன் பண்ணி அது எவ்வளவு நேரம் உட்கார்ந்தாலும் டயர்ட் ஆகாம அது ஒரு சஃபகேஷன் வராம இருக்கிற மாதிரி தான் நான் ஸ்டுடியோ டிசைன் பண்ணிருக்கோம். ஸோ ஈவன் என்னோட மிக்சர் ரூம்ல கூட ஒரு பெரிய விண்டோ, அதுல இருந்து வென்டிலேஷன், ஏர்லி மார்னிங்ஸ் அதை ஓப்பன் பண்ணா நல்ல ஃப்ரெஷ் ஏர் உள்ள வர மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் டோட்டல் ஸ்டுடியோ டிசைன். அண்ட் நிறைய பேர் ஈவன் நிறைய சிங்கர்ஸ் எங்கேருந்து வந்தாலும் ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ் எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஸ்டுடியோ நான் எங்கேயும் பார்த்ததே இல்லையான்னு. ஈவன் பாம்பேல இருந்து சிங்கர்ஸ் எல்லாம் வந்தபோது சொல்லுவாங்க, ஏன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் உங்க ஸ்டுடியோ. இட்ஸ் மோர் லைக் லவுஞ்ச், அதாவது அந்த ஸ்டுடியோல உட்காந்து அப்படியே ஜாலியா இருக்கும். அந்த மாதிரி தான் நான் பண்ணிருக்கேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி டைம் என்னன்னா, நான் ஸ்டுடியோல ரெக்கார்டிங் முடிச்சுட்டு நைட் அங்கேயே தூங்கிடுவேன். ஸ்டுடியோ தூங்கிடுவேன். ஏன்னா மேலதான் என்னோட கீழே மேல வீடு, நடுவில் ஸ்டுடியோ இருக்கும். கீழே அப்பா அம்மா எல்லாம் இருப்பாங்க, மேல நான் இருப்பேன், தம்பி எல்லாம் இருப்பாங்க. நான் மேல ரூம் கூட போய் தூங்க மாட்டேன். அப்படியே ஸ்டுடியோலயே ஒரு டிஸ்கஷன் ரூம் இருக்கும். அதுலயே ஒரு பக்கம் சோஃபாஸ், ஒரு பக்கம் ஒரு சின்ன ஒரு பெட் மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ எனிபடி ஹூ இஸ் டயர்ட் கேன் டேக் ரெஸ்ட். ஸோ அங்கேயே தூங்கிடுவேன் மோஸ்ட் ஆஃப் தி டைம். ஆர் என்னோட கம்போஸ் ரூம்ல ஒரு சோஃபா இருக்கும், அந்த சோஃபாலேயே தூங்கிடுவேன் கம்போஸ் பண்ணிட்டு. ஸோ என்னமோ ஐ லவ் பீயிங் இன் மை ஸ்டுடியோ.
ஸோ அண்ட் அதே போல் என்னோட ஸ்டுடியோ ஸ்டாஃப் எல்லாரும் பார்த்தீங்கன்னா எனக்கு அது ஒரு பெரிய லக்குன்னு சொல்லணும். எல்லாருமே அந்த அளவுக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லை, என்னோட ஆல்மோஸ்ட் என்னோட பிரதர்ஸ் மாதிரியே எல்லாரும் எனக்கு அமைஞ்சிருக்காங்க. லைக் மை ரெக்கார்டிங் இன்ஜினியர் உதயகுமார் ரொம்ப வருஷமாக என் கூட இருக்காரு. அண்ட் என்னோட சவுண்ட் நீங்கள் கேட்குறீங்கன்னா இஸ் த மேன் பிஹைண்ட் தி சவுண்ட். ஸோ ஃபென்டாஸ்டிக் மிக்ஸ் பண்ணுவார். நிறைய இஸ் காட் லாட் ஆஃப் அவார்ட்ஸ் ஃபார் சவுண்ட் மிக்சிங். அண்ட் ஒரு பர்டிகுலர் இயர் வந்து கந்தசாமி படத்துக்காக தமிழ்லையும், ஆரியா 2 படத்துக்காக தெலுங்குலையும் 2 அவார்டும் ஒரே இயர் அவருக்கு வந்திருக்கு பெஸ்ட் சவுண்ட் மிக்சிங்க்கு. ஸோ ஐம் ரியலி ஹாப்பி அபவுட் ஹிம். அதே போல் என்னோட அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அவர் பேரும் உதய் தான். ஸோ ஆல்சோ இஸ் அ வெரி குட் இன்ஜினியர். அண்ட் 2 பேருமே என் கூட டே அண்ட் நைட் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், அவங்களும் கூட உட்காந்து எனக்கு ரொம்ப கூட வந்து ஒர்க் பண்ணுவாங்க. வெரி ஹார்ட் ஒர்க்கர்ஸ். தென் மை ரிதம் பிளேயர் கல்யாண் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் ரிதமிஸ்ட். எந்த பேட்டர்ன் போட்டாலும் பயங்கர குவிக்காக வந்து வாசிட்டுவார். எந்த ஸ்டைல் ஆஃப் பேட்டர்னாக இருந்தாலும் அவ்வளோ அழகாக வாசிக்கக்கூடிய ஒரு ரிதம் பிளேயர் கல்யாண். ஸோ ஹீஸ் அ பிக் பில்லர் டு த மியூசிக். அண்ட் அதே போல் கிருஷ்ணபிரசாத் மை கீபோர்டிஸ்ட். கிருஷ்ணபிரசாத் வந்து எனக்கு என்னோட யங்கர் பிரதர் மாதிரி. ஏன்னா என்னோட ஸ்கூல்லேயே என்னோட ஜூனியர். ஸோ டே என்னடா வந்துட்டியா போயிட்டியான்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருப்பேன் வேணுன்ட்டு. ஸோ இஸ் மை யங்கர் பிரதர்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆல்சோ. அண்ட் ஹிம்செல்ஃப் இஸ் லைக் மை யங் பிரதர். ஸோ ரொம்ப ஜாலியாக இருக்கும் எங்கள் ஸ்டுடியோ செட்டப் பார்த்தீங்கன்னா. ஸோ வி ஆல் ஹேவ் ஃபன். அண்ட் அதே போல் என்னோட மேனேஜர் மணி, ஹீஸ் ஆல்சோ another ஃபன் லவிங் பர்சன். எப்பவுமே எங்கள் கூட இருப்பார். அண்ட் இஸ் அ வெரி எந்த வேலை இருந்தாலும் டக்கு டக்குன்னு முடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு நல்ல ஒரு கால் நல்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆள். அண்ட் இப்போ கிருஷ்ணபிரசாத் வந்து இஸ் அ வெரி குட் கீபோர்டிஸ்ட். அண்ட் எங்களுக்கு எல்லாம் எப்படி செட் ஆச்சுன்னா எது பாடினாலும் அது உடனே அவங்க வந்து ரெடியாக இருப்பாங்க. எந்த டோன் சொன்னால் அது ரெடியாக இருப்பாங்க. இப்படி சொன்னால் அதுக்கு வந்து நல்லா இம்ப்ரவைஸ் பண்ணுவாங்க. ஸோ யூனோ இட்ஸ் அ குட் டீம். அதே போல் எங்களோட இன்சார்ஜ் முருகன் ரொம்ப வருஷமாக ஆல்மோஸ்ட் ஐ திங்க் ஹி ஸ்டார்டட் ஒர்க்கிங் வித் மீ ஃப்ரம் மை செகண்ட் ஃபில்ம். ஸோ அப்போலேருந்து என் கூடவே இருக்கார் முருகன். அவரு இஸ் லைக் வெரி க்ளோஸ் பர்சன் டு மீ. அண்ட் மை பிரதர் சாகர், ஹி இஸ் ஆல்சோ சிங்கர். நீ கோவப்பட்டால் நானும் கோவப்படுவேன் அந்த பாட்டெலாம் சாகர் தான் பாடியிருக்கான். And he also he helps me a lot in doing my voice mixes and all that. நிறைய singers வந்து most of the time he trains and teaches the lyrics and records the songs. Voice mix எல்லாம் பண்ணி கொடுப்பாரு. So like that we're a good gang. And then we have என்னோட ப்ரொடக்ஷன் எல்லாருக்கும் டைமுக்கு சாப்பாடு கொடுக்குறது வந்து ஸ்ரீதரன் ஒருத்தர் இருக்காரு. அவர் என்னோட டிரைவர் புகழ், என்னோட ஸ்டுடியோ பாய் கௌதம். ஸோ திஸ் மை ஸ்டாஃப். அண்ட் வி ஆல் ஹேவ் எ லாட் ஆஃப் ஃபன். அண்ட் நாங்கள்லாம் வெளில எங்கேயோ போகும்போது கூட ஃபுல்லாக என்னோட காரில் ஏறிடுவோம். ஒரு 10 பேர் ஏறிட்டு பீச் போனாலும் சரி, படத்துக்கு போனாலும் சரி, எந்த படம் வந்தாலும் போய் பார்த்துருவோம். ஸோ இட்ஸ் மோர் லைக் எ ஃபேமிலி. தேர் ஆல் மோர் லைக் மை ஃபேமிலி மெம்பர்ஸ் தேன் பீப்புள் ஹூ ஒர்க் ஃபார் மீ. அதே போல் எல்லாம் ஒர்க் பண்ணி சடனாக டின்னர் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா எல்லாரும் மேலே என்னோட பென்ட் ஹவுஸ் போயிட்டு மேலே உட்காந்து ஜாலியாக மூன் லைட்ல எல்லாம் உட்காந்து டின்னர்லாம் சாப்பிட்டு திருப்பி வந்து ஒர்க் பண்ணுவோம் நைட்லாம். ஸோ இட்ஸ் லைக் தட். ஸோ திஸ் அபவுட் மை ஸ்டுடியோ அண்ட் மை டீம். மியூசிக் எனக்கு கேட்டால் நல்லா வந்திருக்குன்னு தான் சொல்லுவேன். ஆனால் அவங்களும் நல்லா வந்திருக்குன்னு தான் சொன்னாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அலெக்ஸ் பாண்டியன் மியூசிக் உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன், பிடிக்கணும்னு விரும்புகிறேன். கண்டிப்பாக வந்து அது சூப்பர் ஹிட் ஆக்கணும். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் கார்த்தி சார் கூட ஒர்க் பண்ணுறேன். இஸ் அ வெரி வெரி ஸ்வீட் பர்சன். ஏன்னா நான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பார். ஒரு ஹீரோங்கிற ஒரு ஆட்டிடியூடே இருக்காது. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக பிரதர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு ஜாலியாக வருவார் ஸ்டுடியோக்கு. அண்ட் வி ஆல் ஹேவ் லாட் ஆஃப் ஃபன். அதே போல் ப்ரொடியூசர் ஞானவேல் ராஜா சார், அவர் கூட இதுக்கு முன்னாடி சிங்கம் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த படம் பண்ணுறேன், சிங்கம் 2 பண்ணுறேன். ஸோ இஸ் ஆல்சோ வெரி க்ளோஸ் பர்சன் டு மீ. அதே போல் டைரக்டர் சுராஜ் சார் இஸ் அ வெரி ஃபன் லவிங் பர்சன். அவர் வந்து ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணும்போது சும்மா பேசும்போதே வந்து பயங்கர காமெடி பஞ்சஸோடு இருக்கும். ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். ஸோ பட் என்ஜாய் பண்ணிட்டு அந்த படம் பண்ணியிருக்கோம். பாட்டெல்லாம் கூட கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் காம்பினேஷனால. ஸோ நைஸ் டான்ஸ் நம்பர்ஸாகவும் இருக்கும், அதே போல் ஸ்வீட்டாகவும் இருக்கும், நல்ல லிரிக்கல் கான்செப்ட்ஸும் இருக்கும். விவேகா சார் வந்து லிரிக்ஸ் கலகிருக்காரு. அண்ட் விஜய் சார் எழுதியிருக்காரு. அதே போல் கருணாகர்னு ஒரு புது லிரிக் ரைட்டர் எழுதியிருக்காரு. ஸோ ஆல் தி சாங்ஸ் அதே போல் நாங்கள் லெஜெண்டரி வாலி சார் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. ஸோ we're all happy that it's turned out so well. and சிங்கர்ஸ் கூட ரொம்ப புது விதமாக வந்து செலக்ட் பண்ணி இதுக்கு முன்னாடி என் கூட பாடின சிங்கர்ஸ் இல்லை பாடினா கூட
அவங்கள வந்து ரொம்ப வித்தியாசமான வாய்ஸ்ல எல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய விதமான எக்ஸ்பெரிமெண்ட்டோட கூடிய ஒரு கமர்ஷியல் மியூசிக்னு சொல்லலாம் இதை. ஸோ ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட். இந்த மியூசிக் கேட்டு தான் கார்த்தி சார் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. அப்போ வந்து மீட் பண்ணணும்னு சொன்னார். பட் ஐ வாஸ் இன் பெங்களூர் இன் ஷோ தட் டைம். ஸோ பார்த்தா கொஞ்ச நேரத்தில் பெங்களூர் என்னோட ரிஹர்சல் ஹாலுக்கு ஒரு 2 பேர் வந்து பொக்கே எடுத்துட்டு வந்தாங்க. வந்துட்டு கார்த்தி சார் உங்களுக்கு கொடுக்க சொன்னார். ஸோ ஐ வாஸ் ஸோ த்ரில். திஸ் த ஃபர்ஸ்ட் டைம் சம்திங் லைக் திஸ் ஹேப்பனிங். ஸோ நிஜமாவே வந்து அது வந்து அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு டெக்னீஷியன், ஒரு கிரியேட்டருக்கு வந்து ரொம்ப பெரிய எனர்ஜி அண்ட் சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ ஐ சின்சியர்லி தேங்க் கார்த்தி சார் ஃபார் டூயிங் சச் எ ஸ்வீட் திங்.